வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது நமது சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். நாம் வளமாக மீண்டும் மீண்டும் கூறுவது போன்று பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. ஐயா தொடர்ந்து பல தொழிற்சிந்தனை உரைகளை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 50 வாரங்களுக்கு மேலாக வாழ்வியல் என்ற ஒரு அருமையான தலைப்பிலே ஐயா நமக்கு தொலைச்சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அதிலும் கடந்த 3-4 கிழமைகளாக தவத்தை பற்றிய ஆழமான சிந்தனை உரைகளை ஐயா வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று வாழ்வியல் பாகம் 50. கடந்த வாரம் ஐயா துரியாதீத தவத்தை பற்றி சில கருத்துக்களை ஆரம்பித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று இன்னும் ஆழமாக பல விடயங்களை ஐயா இன்றைய சிந்தனை உரையிலே வழங்குவார்கள். இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 50ஆம் பாகத்தில் துரியாதீத தவத்தை பற்றிய 2ஆம் பகுதியை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஜீவகாந்த துகள்களே உயிர் இயக்கமாகி அந்த இயக்கத்தில் பிரிவுபட்டு உணர்வுகளாக மனித இனத்திற்கு அனுபவங்களை தந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றிய விளக்கத்தை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். உயிர் மையம் துரியம், அதாவது ஆக்னையிலிருந்து இன்னும் மனம் ஒடுங்கி உயிரை அறிய செய்வது துரிய தீட்சை, சற்று தீட்சை என்றும் நயன தீட்சை என்றும் சொல்வார்கள். தொட்டு தந்தது ஸ்பரிச தீட்சை ஆக்னை. பார்வை மூலமாக, ஒளி அலைகள் மூலமாக கொடுப்பது துரிய தீட்சை. பார்வை மூலமாக ஆற்றலை பெற்று உயிரின் சுழற்சியை உச்சியில் உணர்வாக பெறுகின்றோம். உயிரின் இயக்க அதிர்வுகளை உணர்வாக பெறுகின்ற மையம் துரியம். துரியத்தில் மனம் ஒடுங்குகின்ற போது ஆக்னையிலே 13 முதல் 8 என்ற ஒரு அலைகளில் சற்றே அலைந்து கொண்டிருந்த மனம் இங்கே துரியத்தில் 8 அலைச்சொலிலே நிலை பெற்று விடுகிறது.
இப்படி துரியத்தில் மனம் ஒடுங்குவதால் மூளையிலே உள்ள டார்மண்ட் செல்ஸ், உறக்கத்தில் உள்ள திசுக்கள் இயக்கத்திற்கு தூண்டப்படுகின்றன. ஆக்டிவேஷன் சொல்லுவார்கள். இப்படி துரியதவத்தில் இதுவரைக்கும் இயங்காத செல்கள் தூண்டப்படுகின்ற போது மூளையின் சிந்தனை திறம் அதிகமாகும், புரிந்து கொள்கின்ற ஆற்றல் அதிகமாகும், எதையும் கூர்ந்து நுணுகி ஆராயக்கூடிய திறம் அதிகமாகும். எந்த ஒரு சிக்கலுக்கும் தீர்வு காணக்கூடிய திறம், முடிவெடுக்கின்ற திறம் அதிகமாகும், நினைவாற்றலும் அதிகமாகும். இப்படி மூளையின் பல்வேறுபட்ட ஆற்றல்களை திறம்பட செயல்படுத்துகின்ற ஒரு அற்புதமான தவம்தான் துரியம். இதிலேதான் எண்ணங்களை கூர்ந்து நுணுகி ஆராயக்கூடிய திறம் அதிகமாகிறது அல்லவா? இந்த திறத்தை கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அகத்து ஆய்வு என்று சொல்வார். நம்மை நாமே புடம் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு அக்னி பிரவேசம் இந்த அகத்தாய் பயிற்சிகள். பிறகு துரியத்திலிருந்து மனம் இன்னும் ஒடுங்கி உடல் விரிந்த நிலையிலே, உடல் மறந்த நிலையிலே துரியாதீதம் போக எண்ணத்தால் ஞான தீட்சை கொடுக்கிறார் மகர்ஷி அவர்கள். இதை மகா தபஸ் என்று சொல்வார்கள். பைபிளிலே கூட யோவானுடைய சுவிசேஷத்திலே ஒரு வசனம் உண்டு. இயேசுபிரான் வருவதற்கு முன்பாக யூதர்களுக்கு ஞானஸ்நானம் செய்து கொண்டிருந்தவர் யோவான். அவர் சொல்கிறார், நான் இப்போது ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் செய்விக்கிறேன். என்னை விட பன்மடங்கு சக்தி மிக்க ஒருவர் வருவார். அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் செய்விப்பார் என்று ஒரு வசனம் உண்டு. அக்னி என்பது குண்டலினி சக்தி, பரிசுத்த ஆவி என்பது ஆத்மார்த்தமான உணர்வுபூர்வமான தெய்வீக சக்தியின் மூலம் கொடுக்கக்கூடிய ஞான தீட்சை, துரியாதீத தீட்சை. ஞானத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற தீட்சை தான் துரியாதீதம், மகா தபஸ். துரியம் அதீத நிலையில் உணரப்படுவது என்பார் மகர்ஷி அவர்கள். உயிரின் உட்பொருள் உணரப்படுவது, உயிர் இயக்கத்திற்கு அடித்தளமாகிய இறையை உணர்வது என்று பொருள். எல்லோருக்கும், எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படை இறைநிலை என்று எல்லா மதங்களும் போதிக்கின்றன. இந்த அடிப்படை கருத்தில் எந்த மதமும் மாகாணும் முரண்படவே இல்லை. உயிருக்கு அடித்தளமான இறைவனை உணர்ந்து கொண்டால், இறைநிலையை உணர்ந்து கொண்டால், மனம் அடக்கம் பெற்று மனமே அறிவாக முழுமை பெற்றுவிடும். இந்த முழுமையில் பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக கண்டு புரிந்து கொள்வதால் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். வாழ்க்கையை பற்றிய அறியாமை நீங்கும். இயற்கை ரகசியங்களை பற்றிய விளக்கம் கிடைக்கும். சுத்த வெளியே எப்படி எழுச்சி பெற்று எல்லாமாக மலர்ச்சி பெற்றது என்ற பிரபஞ்ச ரகசியம் அறிவுக்கு எட்டும்.
உண்மையான இந்த ஆன்மீகம் தெரியாததால் சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பக்தி மார்க்கத்திலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒரே பக்கம் ஓட யார் முன்னால் ஓடுவது என்ற போட்டியில் பொறாமை வரும். போட்டியும் பொறாமையும் வந்தால் உடலும் மனமும் கெட்டுப் போகும். உலக வாழ்க்கை அனுபவிப்பது எப்படி? உடலும் கெட்டு, மனமும் கெட்டு, உறவுகளும் கெட்டு, மக்கள் படுகின்ற அவஸ்தைக்கு அளவு இல்லை. இத்தனை துன்பங்களை சந்திக்கவா நாம் பிறந்தோம் என்று ஒரு வினாடியாவது மக்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள். இந்த பூமியில் உள்ள கோடிக்கணக்கான ஜீவன்கள், லட்சக்கணக்கான ஜீவ இனங்கள், இவற்றில் ஒன்றுதான் மனித இனம். மனிதன் படுகின்ற அளவுக்கு வேற எந்த ஜீவனாவது அவஸ்தைப்படுகிறதா? இல்லையே. இதற்கான காரணத்தை ஏன் மக்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு கேள்வி. இதை சிந்தித்து தெளிந்த மகான்களே நமது வாழ்க்கையின் அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டார்கள். பக்குவம் அடைந்து உணர்ந்து தெளிந்தால் சந்திக்கின்ற சுக துக்கத்திற்கும் வெற்றி தோல்விக்கும் லாப நட்டத்திற்கும் காரணம் தெய்வ நீதி என்பது புரியும். கடவுள் எங்கிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் இறை நீதியும் புரியாது. இறை நீதி தெரிந்தால்தான் நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள தொடர்பு புரியும். தெய்வநீதி எப்படி எல்லா இயக்கங்களையும் துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்ற பேர் அதிசயம் புரியும். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரண்டத்தை என்று அதிசயிக்கிறார் மகர்ஷி அவர்கள். அந்த தெளிவில் செயல் ஒழுக்கம் உருவாக மேற்கொண்டு பாவ செயல்கள் விலகி போக சஞ்சித கர்ம வினைகள் ஒரு காலகட்டத்தில் நீர்த்து போகின்ற போது முற்றிலும் துன்பமில்லாத ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்வதற்காகவே மனிதனாக வந்திருக்கிறோம் என்ற மறைந்து போன உண்மை நமக்கு அறிவுக்கு எட்டும். அப்போது என்ன விளக்கம் பெற முடியும் என்றால், வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறைக்கும் தெய்வ நீதியின்படி இயற்கை சட்டப்படி நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதம் தெரியும். அதை மாற்றி அமைப்பதற்கே தவமும் தற்சோதனையும் என்பது புரியும். அதனால் துரிதேட்சைக்கு பிறகு சுய ஆய்வு அகத்தாய் பயிற்சிகளை தந்தார் மகர்ஷி அவர்கள். மனதால் தோன்றும் எண்ணங்களை ஆராய்ந்து சீர்தூக்கி நல்லவற்றை செயல்படுத்துவதும் தீயவற்றை விளக்குவதும் தான் அகத்தாய்வு, சத்திய சோதனை. துரிய தவத்தையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்து வர எண்ணம் ஆராய்தலும் ஆசை சீரமைத்தலும் இயல்பாகிவிடும். ஒவ்வொரு கணமும் விழிப்பு நிலையோடு நல்ல எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு தவமே துணையாகும். அதனால்தான் மனிதனாக பிறந்த எல்லோரும் தவம் செய்தே ஆக வேண்டும் என்ற விதியை நினைவுபடுத்தினார் வள்ளுவ பெருந்தகை.
தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. யார் தவம் செய்கிறார்களோ அவர்களே தர்மம் சார்ந்து வாழ்வார்கள். யார் தவம் செய்யவில்லையோ அவர்கள் அதர்மவாதிகள் என்று ஒற்றை தீர்ப்பு அளித்திருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. தவத்தின் பயன் அயராத விழிப்பு நிலையை பெறுதல். பொதுவாக 14 முதல் 40 அலை வரைக்கும் பீட்டா ஃப்ரீக்வன்சி என்கிறது விஞ்ஞானம். இந்த அலைநிலையில் இயங்குகின்ற மனம் 14 கீழ் இறங்கிவிட்டால் அனுபவ பதிவுகள் அற்ற தூய ஜீவகாந்த களத்திற்கு வந்துவிடும். ஆல்பா ஃப்ரீக்வன்சி 13 முதல் 8 அலைச்சுழல். எந்த ஒரு சுழற்சிக்கும் மையத்தில் ஒரு ஆக்சில் புள்ளி உண்டு. இதுதான் இறைநிலையின் பின்னம். அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையுலே காட்டி என்றாரே அவை பிராட்டியார். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் மையம் கொண்டுள்ள சுத்த வெளியின் ஒரு சிறு துகள் இறைநிலையின் பின்னம். மனதை இருத்தி நிலைப்படுத்தி உயிரை உணர்ந்து உயிருக்கும் உட்பொருளாகிய தெய்வத்தை அறிவது துரியாதீத தவம். அகத்தாய்வு பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்றார் ஆக்னையிலும் துரியத்திலும் மனம் ஒடுங்கும். அகத்தாய்வு பயிற்சிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் தவமும் சரியாக வராது, தற்சோதனையிலையும் வெற்றி பெறவில்லை என்ற ஒரு நிலைதான் இருக்கும். இந்த தவமும் தற்சோதனையும் இணைந்தால்தான் இறை உணர்வின் மூலமாக ஆத்ம நிறைவை பெற முடியும். ஆத்ம நிறைவு என்பது என்ன? நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற மன திருப்தி. இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசைகள் அற்ற ஒரு பக்குவம். அதை கண்ணசுடைய வார்த்தைகளிலே சொன்னால் மிக அற்புதமான கருத்து. கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். இந்த 2 பாக்கியங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய தவம் துரியாதீதம். தவத்தில் மனம் ஒடுங்கி மூலமாகிய சுத்த வெளியை உணர எண்ணத்தின் மூலம் குரு தருகின்ற தீட்சை துரியாதீதம். தீட்சையும் இறை தத்துவ விளக்கமும் தந்து தனது அனுபவத்தோடு நம்மை இணைத்து மேன்மைக்கு கொண்டு செல்கின்ற அற்புதமான ஞான தீட்சை தருகின்ற தெய்வம் குரு. ஆக்னை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திரியம் போன்ற தவங்கள் உடலுக்குள் செய்யப்படுகின்ற தவங்கள். பஞ்சபூத நவகிரக தவம் பொதுவானது. தீட்சை பெறாதவர்களும் கூட அந்த தவத்தை செய்யலாம் என்று விதி விலக்கு தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். மெய்ப்பொருள் என்ற கடைநிலையை, அப்பாலுக்கு அப்பால் உள்ள பாழ் ஒன்றும் இல்லாத சூன்யம் சுத்தவெளி, அதை உணர்வது துரியாதீதம். இந்த அளவுக்கு மனம் உடலை கடந்து விரிய வேண்டும். உடல் சார்ந்த உணர்வுகளை, உணர்ச்சிகளை கடந்து விரிவதற்கு மனம் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களில் உள்ள பற்றுகளை துறக்கவில்லை என்றாலும் குறைத்தாவது இருக்க வேண்டும். பற்றுகளிலிருந்து விடுபடுவது என்றால்
அனைத்தையும் விட்டு விட்டு ஓடுவது என்று பொருள் அல்ல. அளவு முறையோடு பயன் கொள்வது. மகிழ்ச்சி ஒரு அற்புதமான உதாரணம் சொல்வார்கள். தூங்கும் போது தலையணை தேவை, அதற்காக நாள் முழுவதும் முதுகிலே கட்டிக்கொண்டு அலைகிறோம். இது போலத்தான் பந்தம், பற்று, பாசம் தேவைதான், அதற்காக தலையிலே கட்டிக்கொண்டு அலையலாமா? அதனால்தான் தெய்வத்தை அறிவதற்கான சூக்குமம் என்ன, சூட்சுமம் என்ன என்றால், வெளியில் இருப்பதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காதே என்கிறது பகவத்கீதை. அது என்ன? வெளியிலே இருப்பதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காதே என்ற விளக்கம் வேண்டும் இல்லையா? இப்போ நமக்குள் என்னெல்லாம் இருக்கின்றன, நம்மை கடந்து என்ன இருக்கிறது? உடல். உடல் என்பது என்ன? பல உறுப்புகளின் தொகுப்பு. உறுப்புகள் எதனால் ஆனது? 7 தாதுக்களால் ஆனது. தாதுக்கள் எதனால் ஆகிறது? திசுக்களால் ஆகிறது. திசுக்களுக்கு மூலம் என்ன? உயிரின் திணிவு நிலை. உயிருக்கு மூலம் ஜீவாந்த துகள்கள். ஜீவாந்தத்திற்கு மூலம் சுத்தவெளி. சரி, இங்கே நினைவுகள் என்பது என்ன? எண்ணங்கள் என்பது என்ன? சொத்து கணக்கு, உறவு கணக்கு, பதவி கர்வம், செல்வாக்கு, அதிகாரம், சொத்து கணக்கு, இவையெல்லாம் எங்க இருக்கிறது? நமக்குள்ளையா? யாரும் நமக்குள்ள வர முடியாது. தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள், உற்றார், நட்பு, உலகம், சொத்து கணக்கு, எதுவுமே நமக்குள்ள போக முடியுமா என்ன? தங்கமும் வைரமும் நமக்குள்ளே இருக்கு. கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கைகளில் விழுந்துடுமா? கனவுல காசு பணம்லாம் வந்துச்சு, மூளையில கையில நிக்குதா என்ன? அப்போ எல்லாமே வெளியில் தான் இருக்கின்றன. உடலுக்குள் இருப்பது உயிர், மனம், உடல் உறுப்புகள். இதுல எது வெட்டியா சுமந்து கொண்டிருக்கின்றோம்? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே பெற்ற அனுபவங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றின் நகல்களை, ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நமக்குள்ளே சுமந்து கொண்டு அவசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப வெளியிலே இருப்பதை வெளியிலே வைப்பது என்றால், உறவு, நட்பு, சொத்து அனைத்தும் உடலுக்கு வெளியில் தான் இருக்கின்றன. அவற்றை அங்கேயே விட்டுவிடு. எதற்கு வீட்டில் சுமக்கிறாய் மூளையில? இதுதான் வாழ்க்கை சுமையாக தெரிகிறது. இந்த சுமையை இறக்கி வைக்காத வரைக்கும் தெய்வீகத்தை ரசிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. எந்த அளவுக்கு இதிலிருந்து சற்று விலகி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு இறை உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது. அதைத்தான் சொல்வார்கள், இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால். என்ன அர்த்தம்? பந்தம், பற்று, பாசம், சொத்து கணக்கு, இந்த பற்றுகளிலிருந்து சற்றே விலகி ஒரு அடி இறைவனை நோக்கி எடுத்து வைத்தால், இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான். இத சரியாக நான் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ இறைவனை நோக்கி ஒரு அடி வச்சா நமக்கு 10 அடி நோக்கி வருவான் மட்டும் புரிஞ்சிட்டமே தவிர, எதை விட்டு அடி எடுத்து வைப்பது என்ற ரகசியத்தை நாம் சிந்திக்கவில்லை. சோ இந்த பற்றுகள் எல்லாம் விட்டு விலகி சற்றே ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. அற்றது பற்று எனில் உற்றது வீடு.
முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் என்று அற்புதமான வரிகளை தந்தார் கண்ணதாசன். எனவே மெய்ப்பொருள் என்ற கடைநிலையை உணர்வதற்கு மனம் உடல் பற்றுகளை கடந்து விரிய வேண்டும். இதை ஏன் நம்மால் செய்ய முடிவது இல்லை என்றால், பல பிறவிகளாக, தலைமுறைகளாக இந்த பந்தம் பற்று பாசத்திலேயே சிக்கி தொலைந்து போய்விட்டோம். விளக்கம் பெறவும் முடியவில்லை. விடுதலை என்பதும் சாத்தியமில்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, தவம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் நமக்கு சொல்வார்கள், நீ தவத்துல உட்கார்ந்துட்டா எல்லாம் மறந்து போகும்பா. அப்புறம் குடும்பம், குழந்தைகள், வேலையெல்லாம் யார் பார்க்கறது? வேலைக்கு லேட்டா போனா அவங்க ஒத்துக்குவாங்களா? அதனால தவமெல்லாம் 60 வயசுல பார்த்துக்கலாம். இப்ப நீ குடும்பத்தை கவனி, தொழில கவனி, 4 காசு சம்பாதிக்கிறத கவனி என்று ஒரு பிரம்ம ரகசியத்தை நமக்கு சொல்லுவார்கள். யாரு? தவம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் நமக்கு அறிவுரை சொல்வார்கள். இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். பொய்களை பேசுகின்ற அரசியல்வாதி பொய்யா மொழி என்று பெயர் வைத்துக் கொள்வதில்லையா? பொய்களே பேசுகின்ற அரசியல்வாதி பொய்யா மொழி என்ற ஒரு பெயர் வைத்துக் கொள்வதில்லையா? அது போலதான். எனவே தியானம் செய்தால் கடமைகளை தெளிவாக செய்வார்கள் என்ற ஒரு அனுபவ தீர்ப்பை தந்தவர் யாருங்க? வள்ளுவ பெருந்தகை. நீ தவம் செய்தால்தான் கடமைகளை துல்லியமாக, சரியாக, காலத்தால் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்று அனுபவத்தில் கண்ட தீர்ப்பை நமக்கு இழுத்து சென்றவர் வள்ளுவ பெருந்தகை. சரி, இந்த சுமைகள் இவற்றெல்லாம் மூளையிலே நாம் நினைவுகளாக சுமந்து கொண்டிருக்கின்றோம். பிராரப்த கர்ம அனுபவங்கள் உடலில் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற 7 தாதுக்கள் தானே உள்ளன. சொத்து, பத்து, கணக்கு எல்லாம் வெளியிலே இருக்கிறது. அதைத்தான் கீதை சொல்கிறது, வெளியிலே இருப்பதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காதே. இந்த சுமையே வாழ்க்கையின் சுமை. இந்த சுமையே வாழ்க்கையின் சுமை. இந்த சுமையே ஆத்மாவின் களங்கம். ஆத்மாவின் களங்கமே இறை உணர்வு பெறுவதற்கு தடை கற்கள். அப்ப இதை விளக்காத வரைக்கும், இந்த தடையை கடந்து போகாத வரைக்கும் துரியாதீத தவம் வெறும் பாவனை. வெறும் பாவனை. கிட்டத்தட்ட 99% அன்பர்கள் நம்மிலே இந்த பாவனையில் தான் விழுந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய மன அலைவேகம் குறைந்ததா என்று யோசிச்சு பாருங்க. குறையவில்லை என்பதை EEG என்ற கருவி காட்டும். 4 முதல், அதாவது 3 முதல் 1 அலைச்சூழல் இதுங்க, ஆல்பா, தீட்டா, டெல்டா ஃப்ரீக்வன்சி 3 முதல் 1 அலைக்கு போயிருக்கிறோமா?
அப்படி போயிருந்தால் குறைந்தபட்சம் இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்த்திருக்கலாம் அகக்காட்சியாக. குறைந்தபட்சம் இந்த பூமியாவது பார்த்திருக்கிறோமா? பூமி எவ்வளவு பெரியது, அது சுழல்கின்ற போது ஓசை வருகிறதா இல்லையா? வருகிறது என்றால் ஏன் நம் காதுகளிலே கேட்கவில்லை? வரவில்லை என்றால் ஓசை இல்லாத சுழற்சி சாத்தியமா? ஒரு 48 அங்குலம் ஒரு மின்விசிறி, அது சில ஆர்பிஎம் வேகத்திலே சுழல்கிறது. அது போடுகின்ற சத்தமே சில சமயங்கள் நம்மால் பொறுக்க முடிவதில்லை. ஒரு 4-5 மின்விசிறிகள் ஒரே சமயத்தில் சுழன்றால் சத்தத்திலே நாம் பேசுவது கூட சரியா கேட்காது. இப்படி இருக்கின்ற போது இவ்வளவு பெரிய பூமி சுழன்று கொண்டிருக்கிறதே, ஓசை வருமா வராதா? ஏன் என் காதுகளிலே விழவில்லை? இதுதான் தவத்தினுடைய உண்மையான நிலை. இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டோம் என்றால் அந்த இறை தன்மை ஐயா, நீங்கள் பேசுவது கேட்கவில்லை ஐயா. ஐயாவுடைய அந்த சுத்தவெளியிலிருந்து எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டார். தோன்றியது. ஆமாங்க, வரலாற்றை எல்லாம் நமக்கு மகர்ஷி அகக்காட்சியை கண்டதையே தெளிவாக எடுத்து விளக்கியிருக்கிறார்கள். எனவே இதற்கு மொழியறிவு மட்டுமே போதாது. என்னதான் வார்த்தைகளை கொண்டு விளக்கி சொன்னாலும், பல முறை நாம் படித்து படித்து பார்த்தாலும், சிந்தனை மூலமாக, தவத்தின் மூலமாக மட்டுமே இந்த தத்துவத்திலே தெளிவு பெற முடியுமே அன்றி வெறும் மொழி அறிவை கொண்டு தெளிவு பெற முடியாது. இந்த அம்சம், அதாவது மொழி வழக்கை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது என்ற இந்த காரணம்தான் பக்தி மார்க்கத்திலேயும் மகான்கள் ஏற்படுத்தி வைத்த பல சடங்கு சம்பிரதாயங்களுக்கான பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் வெறும் சடங்குகளிலே நாம் சிக்கியிருக்கின்றோம். அந்த சடங்குகளுக்கு உட்பொருள் என்ன என்பதை விளக்கி சொல்கின்ற மதவாதிகளும் இல்லை, பூசாரிகளும் புரோகிதர்களும் இல்லை. நாமும் அதை பற்றி கேள்விகளை கேட்பது இல்லை. அப்படியே கேட்டால் அது தெய்வ குத்தம் என்று நம்முடைய வாயை அடக்கி விடுவார்கள். இப்படி தெரியாத ஒன்றை தெரிந்தது போல சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற பேர்வழிகளால் தான் பக்தி மார்க்கம் ஞானத்தை தொட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பக்தி வேறு, ஞானம் வேறு என்ற ஒரு பிரிவினைக்கு காரணம் என்ன? துவக்கம் பக்தி, பயணம் ஞானம், முடிவு முக்தி. இதுதானே அறிவின் படித்தளங்கள். இதுல எப்படி பக்தியை புறம் தள்ள முடியும்? ஞானத்தை தவிர்த்து எப்படி முக்தி பெற முடியும்? எனவே பக்தியும் ஞானமும் இணைந்தால்தான் முக்தியில் வாழ்க்கை நிறைவு பெறும். சரி, இப்போ நம்மில் இருப்பதை
சற்றே தள்ளி வைக்கிறோம் இல்லையா, அதுக்குதான் சந்நியாசம் என்று சொல்லி வைத்தார்கள். சந்நியாசம் என்றால் என்ன விளக்கம் சொல்லி வைத்தார்கள்? பொருள் சரிதான், வார்த்தை சரிதான். சொல்லப்பட்ட விளக்கம் என்ன என்றால், வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடி போவது, சாதாரண உடைகளை தவிர்த்து காவிகளை கட்டிக்கொள்வது, அல்லது வேறு வகையான ஒரு வித்தியாசமான உடைகளை தரித்துக் கொள்வது என்றொரு வேஷத்தை தான் நமக்கு போதித்திருக்கிறார்களே தவிர, உடையில என்ன இருக்கிறது? உடையில என்ன இருக்குதுங்க? ஏன் நாகரிக உடை அணிந்தால் ஞானம் வராதா? மனம் பக்குவம் தானே ஞானம். அதுக்கு உடை என்ன தடை? அது புரியாதனால்தான் ஞானிகளே நிர்வாணமாக்கி வைத்திருக்கிறார்கள். புத்த நிர்வாணம், மகா நிர்வாணம் என்றெல்லாம் ஞானிகளையே அமலமாக்கி வைத்திருக்கிறார்கள். நிர்வான் 3 சுழினா அல்ல, 2 சுழினா. 3 சுழினா போட்டால் அது ஆடையற்ற நிலை, நிர்வாணம். தாயின் கர்ப்பத்தில் பிரசவிக்கின்ற குழந்தை நிர்வாணம். தவத்தின் உச்சத்தில் வான்வெளி என்று சொல்கிறோமே இந்த பிரபஞ்சம், அனைத்து வகையான தோற்றங்கள், விதவிதமான இயக்கங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், ஜீவன்கள், மனிதர்கள், இதுல 800 கோடிக்கும் அதிகமான உருவங்கள், இப்படி பல வகையான தோற்றங்கள், பேதங்கள், இவற்றை கடந்த நிலை நிர்வான். நிர்வான் என்றால் இயக்கம் அற்ற நிலையை அடைவது. எனவே வளர்ந்த மனிதன் ஆடையின்றி திரிவது நிர்வாணம். இது ஞானம் அல்ல, அவமானம். வேதம் கடந்த நிர்வாணத்தை, இறையுணர்வை பெறுவதுதான் உண்மையான ஞானம். இதை புரியாத மூடர்கள், ஆடை இல்லாமல் தெரிகின்றவர்கள் எல்லாம் ஞானிகள் என்று காலிலே விழுந்து வணங்குவதை நாம் பார்க்கின்றோம். இதுவல்ல ஞானத்தின் அடையாளம். எனவே பற்று அற்ற கண்ணு பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் என்ற வள்ளுவர் பெருந்தகை. வாழ்க்கையே 10A1 தான், டெம்பரரி. அதாவது இங்கே அரசாங்கத்துல 10A1 என்ற ஒரு போஸ்ட் உண்டுங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே அவர் நிரந்தரமான தொழிலாளி அல்ல, தற்காலிகமாகவே இருக்கும். அதே போல ஒரு காலத்துல இந்த பல் வைத்தியர்கள் பல்லில் இருக்கின்ற அதை சரி வருகின்ற போது முதல்ல டெம்பரரி ஃபில்லிங் ஒன்று வைப்பாங்க. அது ஒரு வாரம் 10 நாள் விழுந்துடும். பிறகு பர்மனன்ட் ஃபில்லிங் என்று அடுத்த நிலை வைப்பார்கள். அப்போ ஒரு முறை நான் பல் வைத்து போயிருந்த போது, டெம்பரரி ஃபில்லிங் வைக்கவா இல்லை பர்மனன்ட் வைக்கவான்னு கேட்டார். நான் சொன்னேன், லைஃபே டெம்பரரி டாக்டர், இல்லை ஃபில்லிங் என்ன பர்மனன்ட், நீங்கள் டெம்பரரி ஃபில்லிங்கே வைங்க. அது பல நாட்கள், பல மாதங்கள் ஓடிச்சு அதுல. இது போல வாழ்க்கையே தற்காலிகம். இதுல நிரந்தரம் நினைத்து கொண்டுதான் பல பாவங்களை தயக்கமின்றி செய்கிறார்கள். வாழ்க்கையின் நிலையாமை புரிந்தால்தான் தர்மமே நடைமுறைக்கு வந்து சேரும். இறை உணர்வு அனுபவத்தில் கிடைக்கும். தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு ஞானம் வரவே வராதுங்க. அதனால்தான் மகர்ஷி அற்புதமான ஒரு சாமியம் சொன்னார். கடமையில் வாழ்பவர் கடவுளை நாடுவார், கடவுளை உணர்ந்தவர் கடமையில் வாழ்வார். கடமைக்கும் கடவுளுக்கும் அவ்வளவு நெருக்கம், இணக்கம் உண்டு.
அதனால்தான் கடவுளை அறிவதற்கு கர்ம யோகமே உற்ற மார்க்கம் என்று கீதையும் சொன்னது, மகரிஷியும் விளக்குகிறார். கடமைகளை சீர்மையாக செய்யாதவன் என்ன வேஷம் போட்டாலும் கடவுளை உணர முடியாதுங்க. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் வேணா ஐயோ சாமி சாமி என்ன சாமின்னு மரியாதை கிடைக்கும். ஆனா ஆத்மாவுக்கு தெரியும் இவன் ஞானியா அஞ்ஞானியான்றது அவனுடைய ஆத்மாவுக்கு தெரியும். எனவே எங்கும் நிறைந்த பரம்பொருள் அதை உணராததுனால ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க. அதாவது நம்ம எத்தனையோ பொருட்களை வாங்குகிறோம். என்ன எதிர்பார்க்கிறோம்? வாங்கிய பொருள் கெட்டு போகாமல் பல காலம் அது பயனாக வேண்டும், லைஃப் லாங் வருமா என்ற ஒரு கேள்வி உண்டு. பல பேர் இதை வாங்கி போட்டீங்கன்னா லைஃப் லாங் வரும் சார், அழிவே இருக்காது என்று சொல்வார்கள். இதனுடைய மறுபக்கம் என்ன? வாங்குகின்ற பொருட்கள் லைஃப் லாங் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, ஹவு லாங் தி லைஃப் இஸ். பொருள் இருக்கும் அங்க, அது அழிந்து போகாது. அடுத்த கணம் நாம் இருப்போமா? யாராவது நமக்கு வாரண்டி கேரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்களா? இந்த தேதி தான் உனக்கு உயிர் போகும், அது வரைக்கும் உன்னுடைய உயிர் போகாது என்று பீஷ்மருக்கு அவருடைய தந்தை வரம் தந்தது போல யாருக்காவது வரம் வாங்கி வந்திருக்கிறார்களா? இல்லையே. சோ வாங்குகின்ற பொருள் லைஃப் லாங் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேமே, ஹவு லாங் தி லைஃப் இஸ். அதை எப்பவும் நினைவில் வைத்துக் கொண்டோம் என்றால் அடுத்த சனம் நமது அல்ல. புத்தர் பெருமான் என் வயது என்ன என்று கேட்டாரு சீடர்களிடத்துல. அவருக்கு அப்போ 70 வயது. ஆமா. உடனே வரும்போது சொன்னார் 70. உடனே அடுத்தவர் சொன்னார், ஓஹோ அது தப்பா? அப்போ ஒருவேளை புத்தர் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன் என்று கேட்கிறாரோ அப்படின்னு நினைச்சு ஒரு 10 வருஷம் கூட்டுவோமே, அப்படி 80 என்றார். புத்தர் ஒத்துக்கொள்ளல. இப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு எண்களை சொன்னார்களே தவிர யாரும் சரியான பதிலை சொல்லவில்லை. புத்தர் சிரித்துக் கொண்டே சொன்னார், என் வாழ்க்கை என்பது இந்த மூச்சு. அடுத்த மூச்சு எடுப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய ஆயுள். அதனால லிவ் இன் த பிரசன்ஸ், நிகழ்காலத்தில் வாழ்வது. ஆனா சாத்தியம் இல்லையே. மனம் எப்போதும் கடந்த காலங்களையே ஓட்டி கொண்டிருக்கிறது, அல்லது எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளில் மிதக்கிறது. நிகழ்காலத்தை எங்கே அது அடையாளம் கண்டது? இந்த நிகழ்காலத்தில் வாழக்கூடிய பக்குவத்தை பெறாமல் எண்ணம் அற்ற நிலை சாத்தியம் இல்லையே, கற்பனைகள் அற்ற நிலை சாத்தியம் இல்லையே. அதனால்தான் துரியாதீதம் என்பது ஏதோ பேச்சளவிலே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமர்ந்து விட்டால் வரக்கூடிய அதிசயம் அல்ல அது. நாம் எந்த அளவுக்கு பந்தம், பற்று, பாசம் இவற்றெல்லாம் கலைந்து திறந்த மனதோடு நிற்கின்றோமோ அப்போது கிடைக்கக்கூடிய உன்னத பக்குவம் அந்த துரியாதீதம், இறை உணர்வு. எனவே பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்றார் வள்ளுவ பெருந்தகை. நிலையற்றவற்றை எல்லாம் நிலையானது என்று நம்புகிறோம், நிலையில்லாத வாழ்க்கையை நிலை என்று நம்புகிறோம்.
நிலைத்த பரம்பொருளை நினைத்து பார்க்க மறுக்கிறோம். எது இங்க நிரந்தரம்? சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட். மாற்றமே இயற்கை, மாற்றமே உலகம், மாற்றமே மனித வாழ்க்கை. அப்ப நிலைத்தது எது? ஒன்றே ஒன்றுதான், பரம்பொருள். அந்த நிலைத்த ஒன்றை பற்றி கொண்டால், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லுவார். இன்றைக்கு உயர்ந்த 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 கட்டிடங்களை சமுதாயம் கட்டி கொண்டிருக்கிறது, கட்டி வைத்திருக்கிறது பார்க்கிறோம். மனிதன் பறந்து கொண்டாப்ப கட்ட முடியும்? சாரங்களை அமைத்து உயர்ந்த 100 மாடி 150 மாடி எல்லாம் கட்டுகிறார்கள். சாரம் இல்லாமல் கட்ட முடியுமா? சாத்தியமே இல்லை. சாரம் நிரந்தரமா? அதுவும் இல்லை. கட்டிடத்தை முடிக்கின்ற போது மேலிருந்து சாரத்தை பிரித்து கொண்டே வந்து கடைசியில கீழே நின்று கடைசி சாரத்தை கட்டிவிட்டு கட்டிடத்தை முடிக்கிறார்கள். இப்போ நிலையில்லாதது சாரம், நிலைத்தது கட்டிடம். ஆனால் நிலைத்த கட்டிடத்தை நிலையில்லாத சாரம் இல்லாமல் கட்ட முடியுமா? சாத்தியம் இல்லை. இதே போலத்தான் நிலைத்தது ஆத்மா, நிலையில்லாதது உடல். அப்ப நிலையில்லாத உடல் இல்லாமல் நிலைத்த ஆத்மாவை அறிய முடியுமா? சாத்தியமில்லை. எனவே வாழ்க்கை என்பது நிலையில்லாத உடலையும் நிலையில்லாத உறவு, சொந்த பந்தங்கள், சொத்து கணக்கையும் வைத்துக்கொண்டு நிலைத்த ஆத்மாவை அறிவதே என்று அற்புதமான சாமியத்தை சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எனவே உடல் நிலையற்றதுதான். ஆனால் உடல் இல்லாமல் நிலைத்த ஆத்மாவை, நிலைத்த பரமாத்மாவை, நிலைத்த சுத்த வெளியை அறிய முடியாது. அதனால்தான் பிறர்க்கரிய பிறவி இந்த மனித பிறவி என்றார்கள். வேறு எந்த வகையில் தெய்வத்தை அடைய முடியாது என்பதை தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மகர்ஷி வரைக்கும். சரி, இப்போ இந்த துரியாதமாகிய சுத்த வெளியோடு லயிப்பது எப்படி? பகவத்கீதையிலே அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, இந்த உலக வாழ்க்கையே ஒன்னும் பயன் இல்லை. ஒரே சுக துக்கம், வெற்றி தோல்வி, லாப நட்டம், விருப்பு வெறுப்பு, உறவு பகை. இதை விட்டு நிரந்தரமாகிய நிலைத்த பேரின்பமாகிய உன்னோடு கலந்து விட வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல் என்று அர்ஜுனன் கேட்க, அதற்கு பதிலாக வியாச பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நீ பரமாத்மாவாகிய என்னை உணர வேண்டும் என்றால் முதலில் உனக்குள் உனக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஜீவாத்மாவை நீ உணர வேண்டும். ஜீவாத்மாவை உணராமல் பரமாத்மாவாகிய என்னை நீ உணரவோ என்னில் கலக்கவோ முடியாது. அர்ஜுனன் சொன்னான், சரி, நான் தவம் செய்கிறேன், ஆத்மாவை அறிய போகிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அதற்கு ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற குருவின் துணை வேண்டும் என்று முடிகிறது இந்த கேள்விக்கான விடை. அப்ப தியான பயிற்சி என்பது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அல்ல. ஆன்லைன்ல தியானம் தீட்சி கொடுக்க முடியாது. தியானம் என்பதை ஆன்லைன்ல தீட்சி கொடுக்க முடியாது. குருவிடம் நேரடியாக தீட்சை பெற்று அவருடைய ஆசியோடு அவர்கள் சொல்லுகின்ற பயிற்சிகளை, காட்டுகின்ற வழிமுறைகளை சிரத்தையோடு செய்து வர வேண்டும். பொறுப்புணர்ச்சியோடு அக்கறையோடு செய்து வர வேண்டும். ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெறாததற்கு காரணம் சீடனுக்கு சிரத்தை போதாது.
அக்கறை போதாது. ஏதோ ஒரு வேகத்துல வர்றாங்க, நானும் தியானம் கத்துக்கிறேன், அந்த வேகத்திலே காணாமல் போவாங்க. இதெல்லாம் மனதினுடைய பலவீனங்கள். மனம் விரிந்து விரிந்து அறிவோடு கலக்கின்ற போது, இறைநிலையோடு ஒன்றுகின்ற போது இறை உணர்வு அனுபவமாகும். அப்ப உடல் கடந்து, மனம் கடந்து, உணர்வு கடந்து, உடல் கடந்தும் மேல போகணும். இந்த உலகத்தோடு, பிரபஞ்சத்தோடு கலந்து கரைந்து அனைத்திற்கும் ஆதார பொருளாகிய சுத்த வெளியோடு கலப்புற வேண்டும். அதுதான் துரியாதீத தவத்தினுடைய அற்புத சாதனை. இதை மகரிஷி அவர்கள் ஒரு பல கவிகளை சொல்றாங்க. அதுல ஒரு கவி, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும்போர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். துரியாதீதத்தை பற்றி சொன்ன மிக அற்புதமான கவி இது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு. இப்போ இறைநிலை எப்படி இருக்கிறது? சுத்த வெளி என்பது கும் இருட்டு. கருவறை போல, அமாவாசை அன்றைக்கு இரவு போல, அது ஒரு கும் இருட்டு. அப்ப அது கும் இருட்டாக பாவனை செய்கிறோம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும்போர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. முதலில் வருவது ஒரு அமைதி. அந்த அமைதியை கெடுப்பது மன அலை வேகம், எண்ணம். அப்ப எண்ணத்தை தவிர்த்து அந்த அமைதியிலேயே நிலைப்பதற்கு பழகுவது ஆக்னி தவம். ஏற்படும்போர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. எண்ணம் வரத்தான் செய்யும், அதன் பின்னாலேயே ஓடாமல் அதை தவிர்த்து விடுவது ஆக்னி தவம். அதாவது அறிவுக்கு ஒரு விழிப்பு நிலை தருகின்ற முதல் படி. நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அந்த பக்குவத்திலே, தேர்ச்சியிலே எங்கும் நிறைந்திருக்கின்ற சுத்த வெளியே தானும், அதுவேதான் ஆத்மாவுக்கு மையமாக மட்டும் அல்ல, ஒவ்வொரு உயிருக்கும் மையத்தில், உயிர் இயக்கத்தில், வெளிப்படுகின்ற காந்தத்தில் எல்லாம் அதுவேதான். அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது, எந்த இயக்கமும் நடக்காது. அப்ப எல்லாமே அதுதான். உடல் வேறு, உயிர் வேறு, மனம் வேறு அல்ல. எல்லாமே சுத்த வெளியின் பல்வேறு படித்தளங்களே, பரிணாமங்களே. அப்ப அந்த நிறைந்த சுத்த வெளிதான், அதற்குள்ளேயே அனைத்து நடந்து கொண்டிருக்கிறது. நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும். நித்தம் நித்தம்னு ஏன் 2 வார்த்தை போடுறாங்க? உடலில் உயிர் இயங்கும் மட்டும். புத்தர் சொன்ன கவிதான். நித்தம் வாழ்க்கை என்பது ஒரு மூச்சு, அடுத்த மூச்சு, அடுத்த மூச்சு, இப்படி ஒவ்வொரு மூச்சாக வாழ்க்கை நீண்டு கொண்டே போகிறது. நீண்டு கொண்டேன்னு சொல்வதை விட முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதான் நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும். இயக்கம் நின்று போகின்ற போது ஒண்ணும் பண்ண முடியாது. இயங்கும் மட்டும். உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள. இந்த உறைந்து உறைதல் என்பது ஒரு அற்புதமான ரகசியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், வீட்டுல பால் இருக்கு, தயிர் இல்லை, நாளைக்கு தயிர் வேணும்.
என்ன பண்ண முடியும்? பக்கத்து வீட்டுல ஒரு ஸ்பூன் தயிர் வாங்கி அதை இந்த பாலிலே சேர்க்கணும். உரை ஊற்றுதல் அப்படின்னு சொல்றோம். சரி, நான் ஊற்றியது 1 ஸ்பூன் தயிர் 1 லிட்டர் பாலுக்குள்ள ஊற்றிருக்கிறோம். அதை அப்படியே அசையாமல் வைத்து விட்டால் அடுத்த நாள் காலையில அந்த 1 லிட்டர் பால் முழுவதுமே தயிராக மாறி இருக்கும். இது என்ன விந்தை? ஊற்றியது 1 ஸ்பூன் தயிர், அதுவும் ஒரு இடத்துல. இது எப்படி பாத்திரம் முழுவதும் பரவி 1 லிட்டர் பாலும் தயிராகியது? இதே போலத்தான் குரு தருகின்ற தீட்சை. தொட்டு கொடுத்தது புரு மத்தியில, பார்த்து தந்தது உச்சியில. இது எப்படி உறைந்து உறைந்து உடல் முழுவதும் பரவுகிறது? அதனால்தான் தீட்சையும் உரை ஊற்றுதலும் ஒன்று. பாலில் உரை ஊற்றுவது போல குரு தொட்டு கொடுக்கின்ற தீட்சை. அது உடல் முழுவதும் பெருகிக் கொண்டே பரவிக்கொண்டே போகும். அதுதான் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள. உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அப்பதான் புலன் சுகங்களிலே என்ன இருக்கிறது, இன்னும் என்ன இருக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ற ஒரு ஆய்வு, ஒரு தெளிவு, ஒரு விளக்குதல் ஏற்படும். உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். இந்த கரை களங்கம். ஆத்மாவிலே நாம் தேவநீதிக்கு முரண்பட்டு சேர்த்து வைத்த பாவப்பதிவுகள். இந்த கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அதாவது ஆத்மா தூய்மை பெற பெற இப்போ மாயை விலகுகிறது, பாவம் கழிகிறது. இந்த ரெண்டுக்கும் மூலம் என்னங்க? ஆணவம். ஆணவம், கண்மம், மாயை. மாயை விலகியது, பாவம் கரைகிறது, ஆணவம் மிச்சம் இருக்கு. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்க கரைந்து போம் தன்முனைப்பு. இந்த கரைசல் அப்படியே காணாமல் போகக்கூடியது. உருகி உருகி மெழுகு போல காணாமல் போகக்கூடியது. அது கரைந்து போம் தன்முனைப்பு. தன்முனைப்பு அற்றுவிட்டாலே மிச்சம் தெய்வம்தான், காணும் தெய்வம் என்று துரியோதயத்தை பற்றி மிக அற்புதமாக 8 வரிகளை தந்திருக்கிறார் மகர்ஷி அவர்கள். அடுத்த அமர்விலே பஞ்சேந்திரிய தவத்தை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. துரியாதித்த தவத்தை பற்றி ஆழமான விளக்கங்களை ஐயா என்று மக்கள் தந்திருக்கின்றார்கள். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த துரியாதீத தவத்திலே மனதை விரித்து விரித்து சுத்த வழியோடு கலக்கிறோம். ஆனால் இப்ப ஒவ்வொரு உயிரிலும் மற்ற சக்கரங்களிலும் நுணுகி நுணுகி போனால் ஐயா அதே சுத்த வழிதானே இருக்கிறது ஐயா. ஆமாங்க. அப்ப விரிந்து செல்வதென்ற தவத்துக்கும் குறுகி நுணுகி நுணுகி செல்லுகின்ற தவத்துக்கும் அதே நிலையை அடைய முடியுமா, அல்லது ரெண்டும் வேறையா இருக்க முடியுமா ஐயா? வேறு வேறுங்கய்யா. ஏன்னா நுணுகி போவதுதான் தவத்துடைய துவக்கம். அதாவது பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக
அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. ம்ஹும். இதுதான் ஆத்ம தரிசனம். ஆமா. நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை உணர்கின்ற ம். ஃப்ரீக்வன்சி. இது ஆத்ம தரிசனம். சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. நாம் பார்க்கின்ற தோற்றங்கள், உணர்கின்ற எல்லாமே இறைவனாக. அப்ப என்ன ஆகுதுங்க? ஆத்மா, உடல் மயத்தில் இருக்கின்ற ஆத்மாவை அறிந்த அனுபவம். அடுத்த கட்டம் என்ன? தன்னை போலவே இந்த உலகம் முழுவதும் ம்ஹும். பார்க்கின்ற அனைத்தும் பரம்பொருளே, இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே. அப்படி அந்த விரிந்த நிலை விஸ்வரூப தரிசனம், சக்திகளம். ம். அதற்கு பிறகு ஒடுங்குகின்ற நிலை துரியாதீதம், சுத்தவெளி. அது தெய்வ தரிசனம். அப்போ தனக்குள் இருக்கின்ற ஆத்மாவை அறிவது ஆத்ம தரிசனம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய நிலையை அறிவது பரமாத்மா தரிசனம். இந்த உணர்வு என்ற நிலை கடந்து உணர்வற்ற சுத்த வெளியோடு லயிப்பது தெய்வ தரிசனம். இந்த மூன்றுக்கும் அடிப்படை குரு தரிசனம். சரிங்களா ஐயா? ஓகே ஐயா. ஓகே. அப்ப சுத்த இறைநிலையே எங்களுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிற பொழுது அங்கே ஆத்ம தரிசனம் தான் நமக்கு கிடைக்கிறது, நுணுகி செல்லுது. ஆமா, ஏன்னா எல்லை கட்டிய சுத்த வெளியா இருக்கிறோம். ம்ஹும். ம்ஹும். ஆனா முழுமை என்பது எல்லை கடந்தது அல்லவா? எல்லை கடந்தது. ஓகே ஐயா. அதனால ஓகே ஐயா. ஆனா இந்த ஒடுங்கி விட்டால் தானே விரிந்து போகும். அது எப்படி என்றால், இப்போ ஒரு 100 மீட்டர் நீளத்துல ஒயர் இருக்கு. அந்த கடைசியில ஒரு பல்பு வச்சிருக்கோம். ஒரு பிளக் இருக்கு. இது ஒரு சாக்கெட்ல இணைத்தால் போதும் 100 மீட்டர் கடந்து உடனே கடந்து பல்பு எரியும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு நேரம் தேவையில்லை. இவ்வளவு தூரம் போகுது, நேரம் தேவையில்லை. அங்க பிளக் ஆனா அந்த பக்கம் லைட் எரியும். அது போல ஆத்ம தரிசனம் பெற்றுவிட்டால் தேவ தரிசனத்துக்கு போயிடும். சோ அந்த பிளக் வேலைதான் ஆத்ம தரிசனம். மனம் ஒடுங்கி உள்ளே ஆத்மாவை நிலைப்பது. ஓகே ஐயா. ஓகே ஐயா, நன்றி ஐயா. என்ன ஒரு கேள்வி ஐயா, நீங்கள் முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறீர்கள், இந்த துரியாதீத தவம் துயத்துக்கு பின்பு அது அந்த நாமளாக முயற்சித்து எதுவும் செய்ய முடியாது, பாவனை தவம் மட்டும்தான் என்றொரு. ஆமா, பாவனை தான். நீங்க ஆத்மாவை அறிந்தால் அது தானே பரமாத்மா நிலைக்கு போயிடும். நாம விரும்புறதெல்லாம், நாம விரும்பினா அது மனம் வந்துடும். மனம் வந்தா போக முடியாது. சோ மனம் அற்ற நிலையே அறிவு. அறிவு மூலம் பேரறிவு. அப்போ ஆத்மாவை அறிவது என்றால் நம்மில் இருக்கின்ற மனதை கழித்து அறிவாய் பகுத்தறிவை மட்டுமே அறிவது. இது பகுத்தறிவு இருந்தால் பேரறிவோடு அது தானே ஈர்த்துக்கொள்ளும். என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே, கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் நான் மகர்ஷி. அப்ப என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே. இட்ஸ் a quantum leap. It comes on its own accord என்பார் ஓஷோ. சோ நாம சுத்தொலி போக முடியாது. நம்முடைய வேலை 8 அலைச்சொல்லில் ஒடுங்குவது மட்டுமே. அது ஒடுங்கினால் தானே சக்தி வளத்திற்கும் சிவ வளத்திற்கும் போகும். அலைச்சொல் தான் கணக்குங்க ஐயா. அலைச்சொல்ல நாம் தொடல. ஏதோ ஆக்னே துரியம் துரியாதம் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர அலை ஒடுங்கியதா, மனம் ஒடுங்கியதா, அதுதான் தவம்.
ம், ம். ஸோ 8 தொடுவது அவ்வளவு எளிது அல்ல. ஒரு இந்த சுயாதீத தவத்தை செய்வதற்கு ஐயா இப்ப கன்ஃபியூஷன் இருக்கிறது. ம். அதை எவ்வாறு அந்த தவத்தை செய்வது என்பது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுகின்றார்கள். அதை விதிக்கின்றது அது பயிற்சி செய்கின்ற போது துரியத்தின் பின்பு ம். என்ன செய்ய வேண்டும் ஐயா நாங்கள்? அதாவது ம்ஹும். ஆரம்பத்தில் மனம் விரிந்து 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 விரிந்துன்றது நம்ம பயிற்சியாளர் இருக்கிற போது அவர் ஒரு பாவனை இப்படி விரிந்து பார்க்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மற்ற ஞானிகளுடைய தவ முறைக்கும் விளக்கத்திற்கும் மகர்ஷி தரக்கூடிய விளக்கத்திற்கும் மிகப்பெரிய பேதம் என்னென்றால், இப்ப பக்குவமாகி மனம் அங்க ஒன்றணும். நீங்க உடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு மனவேகத்தை குறைக்கணும்னு சொன்னா கஷ்டம். ம்ஹும். ஏன்னா மனம் என்பது எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். மாறும். ம்ஹும். அணுவை நினைத்தால் அணுவாகிறது, உடலை நினைத்தால் உடலாகிறது. அப்ப எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். அப்போ உடலை கடந்து நீங்க மனதை விரித்து இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு விரிவை பாவனை செய்கின்ற போது அந்த பிரபஞ்சத்துக்கு அலைவேகம் என்ன? 7. ம்ஹும். 7 முதல் 4. அப்ப அந்த அலைவேகத்தோடு மனம் இணைவதற்கு வேகம் குறையும். அந்த நுட்பத்தை வைத்து தவத்துல ஆழ்ந்து போகணும். ம்ஹும். அதுக்குத்தான் மனம் விரிந்து விரிந்துன்னு சொன்னாரே தவிர நீங்க மனதை கொண்டுதான் போக முடியும்ன்றது இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே மனசு தாங்க ஒத்து வரணும். ம். ஏன்னா ஃப்ரீக்குவன்சி வந்து ஆவரேஜ் 25 வச்சுக்கோங்களேன். ஸோ 20-25 ஃப்ரீக்குவன்சியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆம். ஸோ 14 40 வரைக்கும் மனசுன்னு சொல்றோம். அப்ப இந்த மனம் தவம் செய்யணும்னு ஆர்வம் கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தாத்தானே அடுத்த பக்குவம். ம்ஹும். இப்ப மனதுக்கே நாட்டம் இல்லை உட்கார்றதுக்கு. எதுக்கு தவம் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் இருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேணா உட்காந்துலாம் தவத்துல அப்படின்னு மனம் தள்ளி போட்டு கொண்டே போனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. ம்ஹும். அப்ப முதலில் மனம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ம்ஹும். அப்ப மனதை கொண்டு பயிற்சியை துவங்குகிறோம். ஒரு கட்டத்தில் மனம் மாண்டு போகிறது. ம்ஹும். இதுதான் வாலிபதம். ம்ஹும். மனசுக்கு தெரியாமலேயே மனதை கொள்ளுகின்ற தந்திரம். ம்ஹும். மனசுக்கு தெரியாமலேயே ம். மனதை கொள்கின்ற தந்திரம் தான் வாலிபதம். அப்ப ஐயா இப்ப மனதை விரிச்சு ஒவ்வொன்றா பாவனை செய்கின்ற போது இப்ப சந்திரன் சூரியன் என்று நினைக்கின்ற போது நாமே சந்திரனாக சூரியனாக மாறி நின்று பார்க்க வேண்டுமா அல்லது சந்திரனை சந்திரனாக வைத்து பார்க்க வேண்டும்? நாம் அப்படின்றத மறந்துடணும். மறந்துடும். சந்திரன் சந்திரனா தான் இருக்கணும், சூரியன் சூரியனா தான் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போதுதான் உடல் கடந்து போக முடியும். நம்மோடு இணைத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாறாது. மாறாது. ஸோ சந்திரன் அப்படின்னா சந்திரனாகவே பாவிக்கணும். சூரியன் அப்படின்னா எப்படி 19 லட்சம் மடங்கு பெருசு, அது ஒரு ஆரஞ்சு நிறமத்தில் நம்ம பார்க்குறோம், ஓகே. ஆனால் உண்மையில் அது நிறம் கிடையாது அதுக்கு. ஸோ இப்படி பாவனை ஒன்றே போதுமட பரநிலை அடைவதற்கு என்னார் பாரதியார். ஸோ முதல்ல பாவனை தான் துணை செய்யும். அப்புறம் அதே ஃப்ரீக்வன்சிக்கு மனம் ஒடுங்கி போச்சுன்னா அது இறை உணர்வாக மாறும். அப்படின்ற ஐயா இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்துக்கும் துரியாதீத தவத்துக்கும் உள்ள வேறுபாடு அங்கேயும் அதே இதைத்தான் செய்கிறோம் ஐயா. ஆனா பஞ்சபுனாவத்தில் தீட்சை எடுக்காதவர்கள் கூட செய்யலாம். காரணம் என்னன்னா ஒவ்வொரு கோளுடைய அமைப்பு, அதனுடைய இயக்க வேகம்,
அதிலிருந்து வருகின்ற அலைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் இதெல்லாம் நாம் பெறணும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு அதை பாவனை செய்கிறோம். ம்ஹும். அப்போ அந்த பாவனை செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய அலையோடு நாம் ஒரு நட்பு கொள்கிறோம். ம்ஹும். அப்போ அந்த அலைகள் நமக்கு நம் உடலிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ம். அதனால் இது எல்லோருமே செய்யலாம் அப்படின்னு. இதை கடந்தது, அதாவது நம்ம நேரடியா சந்திரன் விட்டா சூரியன், பிறகு சூரியனை மையமாக வைத்து பிரபஞ்ச அளவுக்கு போயிடுறோம். ம். அதனால அது பொதுவான தவம். இது தீட்சை எடுத்தால் மட்டுமே போகக்கூடிய தவம். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா. வாழ்க வளமுடன். இப்போ ஐயா கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க. ஐயா கேட்ட கேள்விக்கு துரியாதீத தவத்துல மன அலைசூழல் கம்மியாவது, நம்ம இறைநிலையோட ஒன்றி போறோம். இப்ப இந்த பஞ்சபூத நவகிரக தவத்துல வர்ணனையோடு பாவனையோடு அதனோடு நட்பு கொண்டு அதனுடைய பயன்களை நாம அடைஞ்சுக்கிறோம். அப்புறம் அதனுடைய அலைக்கதிர்களை ஏத்துக்கிறோம். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறதால நமக்கு ஒத்து போற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். அப்படிதானே ஐயா? ஆமாம்மா, ஆமா. இதுல இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, இப்ப தேய்ச்சி எடுத்தவர்கள் நவகிரதம் செய்வது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா தீட்சை பெறாதவர்களுக்கு இந்த வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க அனுமானம் செய்வாங்க. தீட்சை பெற்றவர்கள் அந்த ஃப்ரீக்வன்சி குறைகின்ற போது அந்த கோளோட இணையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆக்சுவலா அந்த கோளோடு இணைந்து விட்டால், உதாரணமா ஒரு சனி கிரகத்தோட மெர்ஜ் ஆயிரும் வச்சுக்கோங்க. இந்த தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சியில சனி கிரகத்தோட மெர்ஜ் ஆறீங்க. தவம் தொடங்குறதுக்கு முன்பு கழுத்து வலி, முதுகு வலி இருந்து வச்சுக்கோங்க. தவம் முடிகிற போது வலி இருக்காது. இதுதான் உண்மையான தவம். தீட்சை எடுத்தவங்களுக்கு. ஆமா. சோ அவ்வளவு சிறப்பு பலன் தீட்சை எடுத்தவங்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் இந்த இடத்துல பலன் வேறுபடும். சோ அதனாலதான் நவகிரதவம் தீட்சை எடுத்தவர்கள் செய்கின்ற போது உடல் உபாதைகள் மட்டுமல்ல, வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக அமையும். 7 சம்பத்துக்களும் கொஞ்சம் சிறப்பாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி தொடுவது அவ்வளவு எளிது அல்ல. ஏன்னா அந்த தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சியில தான் அந்த கிரகத்தை அகக்காட்சியாக பார்க்க முடியும். அந்த அகக்காட்சியை பார்த்தா எல்லாமே கிடைக்கும். அதான் அந்த ஃப்ரீக்வன்சி டவுன் ஆகணும் மனசு. தவம் என்பது அலைவேகம் குறைவதுதான். அதுக்கு பாவனை பண்ணணும்ன்றாங்க. கடைசி வரைக்கும் பாவனையிலேயே உட்கார்ந்துடுறமே தவிர ஃப்ரீக்வன்சியில இறங்க மாட்டேன்றோம். பயிற்சி பாவனை தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு வந்துருவோம். ஏன்னா அதுக்கு ஒரே தடை நமக்கு வாழ்க்கை பற்றிய பற்றுதல் தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறோம், தவம் முடிஞ்சு போகுது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தனா ஐயா, நீங்கள் கையொத்துனீங்க, இறக்கிட்டீங்க. என்னோட ஐயா ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் யோசிச்சு அதை சிவாயா கேட்டுட்டார். அதாவது அந்த விரிஞ்சு போகிறது அதை பற்றிய கேள்வி. ஆனால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி கொண்டு கேட்க எனக்கு இன்னும் ஒரு இது ஒன்று தோன்றுச்சுன்னு சொன்னால், இது என்னுடைய சிந்தனை ஐயா. அப்படி சொல்லி கொண்டு போய் எனக்கு வந்த சிந்தனை. இப்போ நான் சில சமயங்கள் இந்த வேலை செய்கிற இடங்களில் இந்த ஷார்ட்கட் கண்டுபிடிச்சு அந்த வேலை நேரத்தை குறைக்கிறது. அதுக்காக அந்த பழக்கம் அந்த பழகிட்டு அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அந்த டைமுக்கு வேலை செய்து முடிக்கணும்னு சொல்லி அப்படி செய்து பழகி இப்போ இதுக்குள்ளேயும் செய்ய எங்கேயாவது ஷார்ட்கட் கொண்டு அந்த பழக்கம் மாறுது. அப்போ இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கள் என்ன சொல்லி சொன்னால், இப்போ அவர்கிட்ட கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க இந்த
அந்த பாவனை, அதாவது வந்து ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த பந்தம் பற்று பாசம் அற்றமில்லாம் துரியாதீத தவம். அப்ப நீங்கள் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறீர்கள், அந்த அந்த பந்தம் பற்று பாசம் இருந்தால் துரியாதீத தவம் சித்திக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சரியா? உண்மையான விஷயம் அது. அப்ப ஒன்றுதானே. தட்ஸ் ரைட், ஃபைன். அப்ப ஐயா, நான் என்ன வச்சுதான் நான் கதை சொல்றேன். எல்லா விதமான பார்த்துக்கு இந்த பந்தம் பெட்டு பாசம் அது எனக்கு விடப்பட முடியாத நிலைமை, அது வழியா தெரியும் எனக்கு. அதுபடியினால இந்த துரியாத சவம் எனக்கு சித்திக்காது அப்படின்னு ஒரு மனதோட சிந்தானே. அடுத்தது சொல்றேன். அப்ப நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னால், ஆனா எனக்கு இந்த துரிய ஆக்கின தவம் மற்றது துரிய தவம் அதுல நல்ல காரணம் என்னன்னு சொன்னால், நீங்க அதில் சொல்லிக் கொண்டு போனீங்க இன்றைக்கு, இந்த செல்கள் வந்து இயக்கம் பெறும், தூண்டப்படுகின்றன, சிந்தனை திறம் அதிகமாகும், நினைவாற்றல் அதிகமாகும், மற்றது விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை. அப்ப என்னுடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இதான் முக்கியம். இப்ப எனக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிறநிலையை அடைய வேணும் அப்படி ஒன்றும் பாரம் இல்லை. அதாவது இந்த வாழ்க்கையை ஒரு நிறைவான வாழ்க்கையை முடிக்க வேணும், அதுதான் சிந்தனை, அவ்வளவுதான் நோக்கம். இப்ப அப்படி இருக்க எந்த சிந்தனை எப்படி ஓடுமான்னு சொன்னால், இந்த துரியதவத்தை நல்ல பண்ணி ஆக்கினதவன் துரியதவம் அது கிளியராக செய்து இயலுமான வரைக்கும் இந்த அலைச்சுழலை குறைக்க வேணும். அப்படி குறைச்சு கொண்டு போனால் அப்படி சிந்திக்கும் பொழுது நீங்க இன்றைக்கு என்ன ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால், அப்ப சிவாயா கேட்ட ஆன்சருக்கு அங்கால போய் இந்த பாவனை, அந்த துரியதவத்துக்கு அங்கால பாவனைன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அங்கால போகும். அப்ப இந்த சிந்தனை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அப்ப இதுல நான் கூட செய்து அலைச்சொல்ல குறைக்க அதங்க ரெடியா விடுவாங்க. மற்றபடி நான் மற்ற தவங்களை செய்து கொண்டு போகல, இதுல குறையத்தான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றேன் நான். அப்படி போக போக இந்த சிந்தனை 4 பக்கத்தாலும் போகுது. அனுபடியினால இந்த துரிய தவத்தை வடிவாக செய்து அலைச்சொல்ல குறைச்சு அது பிறகு பாவனையில போவோம். அப்படி ஒரு சிந்தனை. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? அதுதான் சாத்தியம். அதாவது துரியதவம் செய்ய நமக்கு வந்து மூளை செல்களுடைய திறம் அதிகமாகும். அப்போ அந்த 8 அலைச்சொல்லை நம்ம தொடுகின்ற போது அது தானாகவே பிரபஞ்ச நிலைக்கு போயிடும். அப்போ நீங்க விரும்பாமலேயே அந்த லோ ஃப்ரீக்குவன்சிக்கு மனம் போகிற போது அதன் பிறகு கடமைகளை செய்வோம். அதாவது இந்த பந்தம் பற்று பாசம் சொத்து கணக்கு இதெல்லாம் அது செய்யலாம், உறவு கொள்ளலாம், எல்லாமே இருக்கும். ஆனா நான் அப்படின்ற அந்த அட்டாச்மெண்ட் அங்க இருக்காது. அது அந்த நிலை. நீங்க துரியம் வரைக்கும் செய்கின்ற போது இந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். துரியம் கடந்து போயிட்டோம்னா இதே கடமைகள் எல்லாம் செய்வோம், ஆனா என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்க மாட்டோம். அப்படி இல்லையா? அந்த டிட்டாச்மெண்ட் தான் இதுக்கு அதுக்கும் டிஃபரன்ஸ். அடுத்தது இன்னொரு அதே அடிப்படையாக வச்சு அடுத்த கேள்வி, நாங்கள் இப்போ துரியதவம் செய்ய இப்போ நீங்கள் அன்றைக்கு கிட்டல் முதை பற்றி சொன்னீங்கள் என்று சொன்னால், இந்த உயிர் வந்து உடலில் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ அது ஓடும்போது கர்மயத்தை மையமாக வச்சு ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ அது கர்மயத்தால வந்து அதை டச் பண்ணிக்கொண்டு தான் அப்படியே வந்து அந்த மூளை செல்லில் விரைக்குள்ள இந்த கர்மயத்தால விரைக்க அந்த பதிவுகளை கொண்டு வந்து மூளை செல்லில் பிரதிபலிக்கும் மனமாக வேலை செய்ய தொடங்கும், சிந்தனை செய்யும். என்னும் பொழுது நம்மளுக்கு கேட்குறதுன்னு சொன்னால், இந்த உயிர் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கு. உயிர் இல்லாட்டி ஆள் முடிஞ்சார். அப்ப நாங்கள் தவத்தில் இருக்கும் பொழுது உயிர் அப்படியே சுற்றி ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடிக்கொண்டிருக்க அது மூளைக்கால வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அப்படி வரும் பொழுது அந்த மூளைக்கு வரும் பொழுது இந்த பதிவுகளையும் கொண்டுதான் வருகுது. அது மூளைக்கால வரும் பொழுது அந்த டைம்ல சிந்தனை வரத்தானே செய்யும் ஐயா. சிந்தனை இல்லாம பண்ணலாமா? ஆனா குறைக்கலாம் என்ன ஐயா? அதாவது இந்த ஃப்ரீக்குவன்சின்றது அதுதான். அதாவது எல்லாம் இருக்கும் அங்க.
ஆனா அதை நம்ம உணர மாட்டோம். ரைட். இப்ப நம்ம தவத்துல இருக்கிறதுனால உடலுடைய இயக்க வேகம் குறைஞ்சு போகுதா? இல்ல. நின்னு போகாது. ஓகே. குறையும், நின்னு போகாது. சுவாசம் குறையும், ஹார்ட் பீட்டிங் ரேட் 72ல இருந்து குறையும், அப்படியா? ஆனா நின்னு போகாது. இல்லைங்களா? ஓகே. அதே போல அந்த ஜீவாந்த அலைகள் கருமையத்துல மோதி திரும்ப வருகின்ற போது எண்ணங்கள் வரும், எண்ணத்துடைய அலைகள் வரும். ஆனா இது எல்லாமே 14 to 40க்குள்ளதான் உணரப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 14 40க்குள்ள உணரப்படும். ஓகே. 14 கீழே போயிட்டோம்னா அது வரும், ஆனா நமக்கு தெரியாது. ரைட். புரியுதுங்களா? எண்ணம் கடந்து போவது, அப்படியா? கிளங்குதா? மூளையில மோதும், ஆனா அது 14 to 40ல போனீங்கன்னா தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ரைட். இப்போ நம்ம பகல்ல இவ்வளவு எண்ணங்கள் வச்சிருக்கிறோம், தூங்கும் போது கனவு வருது. கனவு எவ்வளவு நேரம் இருக்கும்? நாம் நினைக்கிறோம் ராத்திரி போல் ஒரே கனவு, தூங்க விடல அப்படிம்போம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு கனவுக்கு அதிகபட்ச நேரம் 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல அந்த கனவு இருக்காதுன்றாங்க. அப்ப என்ன நாம் நினைக்கிறோம்? அந்த கனவுடைய அழுத்தம் 20 நிமிஷம் உணரப்பட்டது நமக்கு இரவு முழுவதும் உணரப்பட்டது போல ஃபீல் பண்றோம். அப்போ கனவு இல்லாத நேரம், அப்ப எங்க எண்ணம் இல்லையே? அதே போல இந்த ஃப்ரீக்வன்சி 14 to 40 இருக்கத்தான் செய்யும். ஆனா மனம் அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து இறங்கி அது 13ல இருந்து 8, 8ல கடந்து மேல போற போது இங்க மூளையில மோதுகின்ற அலைகளை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். ரைட். ஆனா ஐயா, அலைகள் மோதிக்கொண்டு தான் இருக்கும். ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ரைட். ஓகே. ஓகே. ஓடிக்கொண்டுதான் இருக்கும். நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரெகக்னைஸ் பண்றதுக்கு இப்போ ஒரு 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 திரைப்படம் பாக்குறீங்க, ஒருத்தர் அந்த படத்துடைய காட்சியோட ஒன்றி போறார், இன்னொருத்தர் அந்த காட்சி பிடிக்கல, என்ன இது அப்படின்ற ஒன்றல. இத ஒன்றாதவருக்கு அந்த சீன் எவ்வளவு நேரம் ஓடுது, இவ்வளவு நேரமா இந்த ஃபைட் சீன் அப்படின்றான். அந்த ஃபைட் ரசிக்கிறவருக்கு அட அதுக்குள்ள முடிஞ்சு போச்சேன்றாரு. ஆனா நேரம் ஒரே மாதிரி தான் போயிருக்கு. அப்போ மனம் லயித்து விட்டால் அத நேரம் போறது தெரிய மாட்டேன்றது. லயிக்கவில்லை என்றால் நேரம் மெதுவா போற மாதிரி தெரியுது. ஆனா இயல்பு என்ன? நேரம் ஒரே மாதிரி தான் போகுது. அது போல அந்த ஃப்ரீக்வன்சில நீங்க போய் அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க கோயின்சிடன்ஸ் ஆனா தான் அந்த எண்ணங்கள் உங்களை தாக்கும், அந்த அனுபவங்கள் உங்களை தாக்கும். அதோட கோயின்சிட் ஆகாம நம்ம லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டோம்னு சொன்னாக்க மேல போகிற ஓட்டம் போயிட்டு தான் இருக்கும். கீழ் இருக்கிற அண்டர் கரண்ட் இல்லைங்களா, அண்டர் வாட்டர் கரண்ட் சொல்றோமே, அது வேற இல்லையா? மேல் ஓட்டம் போயிட்டு இருக்கும், கீழே இருக்கிற ஓட்டம் தனி. அதுபோல மனமும் 40ல இருந்து 1 வரைக்கும் அது போய்கிட்டே தான் இருக்கும். நாம் எங்க நிக்கிறோன்றது தான் கணக்கு. அறிவு எந்த நிலையில இணங்குறது அப்படின்றது தான் கணக்கு. அடுத்தது அந்த பிரியாதி சபதத்தில் நாங்கள் வந்து சிவாயா அந்த கேள்வி கேட்டவர் மனத்தை விரித்து கொண்டு போகும் பொழுது துரியம் பெந்து வாத சாங்கம் பாவனை செய்யும்போது இப்போ சந்திரனை தெரியும், எங்களுக்கு ஓரளவுக்கு பாவனை செய்ய முடியும், சூரியன் தெரியும், பாவனை செய்ய முடியும். இப்போ நாங்கள் பெரிய மண்டலம் ஒன்று போடும் பொழுது அது என்ன மாதிரின்னு தெரியாத ஒரு கற்பனை தான் அது. அப்போ 2 கேள்வி உண்டு. என்னன்னு சொன்னால் அப்போ சுத்த வழி வந்து இருப்பு நிலை, பெரிய கமண்டலம் இயக்க நிலை. இப்போ நீங்கள் சுத்த வழிக்கு போக அதை பற்றி சிந்திக்கலாம், அப்படியே அது அது அடங்கி போடுறது ஈஸி. ஆனால் நாங்கள் பிரபஞ்சத்துக்கு போகல, இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் இயக்கங்கள் இருக்குது, எத்தனையோ கோள்கள், எத்தனையோ அண்டங்கள் அப்படி அப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த பாவனை செய்யும் பொழுது இப்போ நாங்கள் சந்திரன் சூரியனை பாவனை செய்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பாவனை செய்யும் பொழுது அதையா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த அந்த சூரிய உருவம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனை அப்படி செய்யும் பொழுது அது ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ பாவனையில் அப்படி மாறி கற்பனை செய்யும் பொழுது
எங்களுக்கு சிந்தனை மதக்க மாற்றி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் ஐயா. ஆமா, ரைட். அப்ப ஃப்ரீக்வன்சி மாறிக்கொண்டே இருக்கும். ஐயா இப்ப பாருங்க, இப்ப பிரபஞ்சத்துக்கு வரைக்கும் அந்த அலைக்குழல் வந்து 4 ஏந்துகள் வரைக்கும் வந்துருமன்ற மாதிரி ஒரு அப்படித்தானே ஆமா ஐயா? ஓ. ஆமா அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி மாறிக்கொண்டிருக்கைக்குள்ள அதுக்கு மேல கூடி குறையாதோ? இப்ப நான் இந்த கேள்வி என்னையா அது ஒரு இயக்க நிலை. அங்க இயக்க நிலை என்னைக்குள்ள அது பெரிய எல்லாம் பெரிய ஆண்டாங்க எனக்கு தெரியாது. ஆனா சும்மா கற்பனை யோசிச்சு பார்க்குறேன். ம் அப்படி என்னைக்குள்ள அந்த இப்ப நான் பாவனை செய்து அந்த இயக்க நிலைக்கு போகைக்குள்ள அந்த மனத்தின் வேகம் கூடாது கொண்டு இருக்கிறேன் நான் உங்களை. அதாவது நாம பாவனை செய்வது வேறு, அதுவாக மாறுவது வேறு. ரைட். ஓம். நீங்க பாவனை செய்கின்ற போது மனதை கொண்டு பாவனை செய்றீங்க. ஓம். அதுவாக மாறுகின்ற போது மனம் அங்கே இல்ல. ரைட். ஓகே. ஓகே. அதுவாக மாறுவதுதான் தவம். ஓம். மனதை கொண்டே செய்வது பாவனை மட்டும்தான். ஓம் ஐயா. அதுல கேள்வி அப்ப இருந்தாயா? பாவனை வந்து டெம்பரரி ஸ்டெப்பு. பாவனையில இருந்தீங்கன்னா அதுவா மாற முடியாது. பாவனை ஒன்றே போதும் பரநிலை அடைவதற்கே. இப்ப இந்த பாவனை ஏன் வந்து லோ ஃப்ரீக்வன்சிக்கு போக முடியலன்னு சொன்னா, அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பல எண்ணங்கள் இடையில வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து சுத்த வெளிய இது சக்திகளத்த நினைக்கிறீங்க. ஆனா அந்த 7 to 4 ஃப்ரீக்வன்சியில மனம் இறங்காதபடிக்கு உங்களுக்கு 14 to ஃப்ரீக்வன்சியில வந்து எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்க பாவனை செய்யறதா நினைக்கிறீங்களே தவிர, இந்த 14 to 40 எண்ணலைகள் மோதிக்கொண்டே இருக்கும். எண்ணங்களாக வந்துகிட்டே இருக்கும். ஓம். நீங்க அந்த சக்திகளத்தை ரைட். நினைக்கிற போது எண்ணம் வரவில்லை என்றால், நிச்சயமா அது 7 ஃப்ரீக்வன்சிக்கு போயிடும். ரைட். ஓயா. ரைட். ம். வல்லோம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஜனாரையா, நீங்கள் கையெழுத்தீங்க, இப்ப இறக்கிட்டீங்க. இல்ல வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப தனா ஐயா கடைசியா கேட்ட கேள்விதான் ஒன்று கேட்க நினைச்சேன். ஏன் அந்த சில வேலையா நான் தவம் செய்து ஒன்று கேட்கல, இல்ல பூனை மாதிரி இருக்குமா, ஆனா ஓகே அமைதியா இருக்கிறோம்ன்ற சிந்தனை இருந்தா போல வந்தோடனே அது கொஞ்சம் டக்கண்டு குழம்பிடுற மாதிரி இருக்குது. அதுக்குத்தான் நீங்க சொன்னீங்க எண்ணங்கள் வந்து குறுக்கிட்டு எங்களை எங்க போக விடாம செய்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி. அதாவது அதொன்று. சில சமயங்கள் இல்லைங்கய்யா, நல்லா ஆழ்ந்து அப்படியே எண்ணமற்ற நிலைக்கு போவோம். சில வினாடிகளிலேயே ஆஹா தவம் நல்லா வருதே இன்னைக்குன்னு ஒரு எண்ணம் வரும். ஆமா கெட்டதா? ஆமா ஆமா அதேதான். இப்படித்தான் நம்மள பாராட்டியே கெடுக்கிறது. அதுதானே ஐயா அந்த பழைய இடத்துல கதை சொல்லுவார்களோ, தவம் செய்தும் போது அந்த ரம்பத்தில் ஒருத்தன் வந்து நடனமாடி அதேதான் குழப்புவாங்கன்ட்டு. ஆமா அதேதான். ஐயா அதோட இன்னும் ஒன்று, இப்ப நாங்க தவமுறை எல்லாம் படிச்சு வாழைக்குள்ள நாங்கள் வாழ்க்கை ஒழுங்கா வாழ முயற்சிக்கிறோம் வைப்போம். இப்ப வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்து பெரிய பெரிய பங்களா பெரிய கார் அப்படி ஆசைப்படாம நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கல, சிலரோட கருத்து வந்து எங்களுக்கு எதிராக வந்து சொல்லிட வேண்டாம். நாங்க வந்து உயர்வா நினைக்கிறோம் இல்லை, எங்களை பற்றி நாங்கள் அந்த பெருசா வீடு கிடைக்க வேணும் என்று நினைக்கிறதும் இல்லை, இல்லாட்டி பெரிய கார் வேணும் என்று நினைக்கிறோம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அது தேவையில்லை என்று. ஆனா மற்றவே இந்த கருத்து வந்து எங்களோட கருத்தை கொஞ்சம் அந்த கொஞ்சம் கீழே போடுற மாதிரி இருக்கு. அத்தனைக்கு ஆசைப்படுன்ற மாதிரி. இப்ப நீங்க விரும்பினாத்தான் எல்லாம் கிடைக்கும், நீங்க விரும்பாமட்டீங்கன்னா பிரபஞ்சமே ஒன்றும் கொடுக்காது, கடவுளை ஒன்றும் தர மாட்டாருன்னு சொல்லி அந்த கருத்தை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க ஐயா. வாழ்க இப்ப அப்படி யாராவது வாங்கியிருக்கிறாங்களா? கடவுள் கொடுத்ததை பிரபஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களா? அப்படி இல்ல. ஆனா அவர்க வந்து எங்களை கீழே போட யோசிக்கிறாங்க. அதாவது இது என்ன தெரியுங்களா, கடவுள் கொடுக்கிறார் என்ற பெயர்ல முறை தவறி சம்பாதிக்கின்ற பணம், அல்லது தொழிலிலேயே கருத்தாக இருந்து பெருக்கிக் கொள்கின்ற வருமானம், இது கடவுள் கொடுக்கறது ஒண்ணும் கிடையாதுங்க. இல்லையா? அப்போ நாம உழைப்பு முறையா செய்யறோம், அதிகமா உழைக்கிறோம், நியாயமா உழைக்கிறோம், அதுக்குரிய பொருள் அதிகமா கிடைக்கும். இன்னும் சில பேர் உழைப்பு குறைவா இருக்கும், இல்லை அதிகமா இருக்கலாம், அதுக்கு மேலேயும் ஆசை இருக்கிறதுனால அதர்மத்தில் மற்றவரை ஏமாத்தியோ அல்லது ஒரு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியோ, இப்போ நகை கடைகள் எல்லாம் தங்கத்துல ஏதோ கலந்து விற்கிறாங்க இல்லையா?
அப்ப இதெல்லாம் என்ன வருகின்ற வாடிக்கையாளர்கள் ஏமாத்தி சம்பாதிக்கிற காசு தானே. இது போல சம்பாதித்து செல்வத்தை பெருக்கிக் கொள்வார்கள். ஊருக்கு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டே போவாங்க, பெரும் செல்வந்தர்கள் ஆவாங்க. சோ இது கடவுள் கொடுத்ததா? ஐயா ஐயா ஜனரையா சொல்லுங்க கேட்டது சொல்லுங்க. மாதிரி ஆமா நம்ம நம்ம பேசிக் நீட்ஸ் எண்ணினா தானே ஐயா செயலுக்கு வரும். அதாவது பேசிக்கா நம்ம ஓவரா பேராசைப்பட வேண்டாம். நமக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் வேணும்னா நம்ம எண்ணி அதை செயலுக்கு வர வச்சு எண்ணம் செயலாகிய பிறகு பேராசை வேண்டாம். பேசிக் நீட்ஸ் சரி நம்ம ஆசைப்படுதல் சரி தவறு. சரி நீங்க நினைச்சுதான் பிறந்தீங்களா? அப்படி இல்லை ஐயா, ஆனா அது இறைநிலையோட ஒரு கணிப்பு. அதே மாதிரி இறைவனோட கணிப்பிலேயே நமக்கு வாழ்க்கை தேவையான கொடுக்கும் இல்லையா? வாழ்க வளம், ஒத்துக்கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அதுதான் வந்து இறைநிலையே எல்லாருக்குள்ள இருக்கு. ஒருத்தர் மூலியமா நமக்கு தொந்தரவு கொடுக்கும் போது, துன்பம் கொடுக்கும் போது அது இறைநிலை விரும்பி செய்யணும், நம்ம ஏத்துக்கணும், அதனால அவரை வாழ்த்தணும். அதாவது இப்ப ஐயா சொல்றாங்க பாருங்கம்மா, இறைவன் தரான்னு சொல்லி, அப்படி இறைவன் தந்தான்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன வந்ததோ அது எப்படி வந்ததுன்ற வகையை சொல்லுங்க. சரி சரி. அது எப்படி சம்பாதிச்ச வகையை சொல்லுங்க. அது இறைவன் தந்ததா இல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டதான்றதை நாங்க சொல்லிக்கிறோம். புரியுதுங்களாம்மா? நிறைய பேரு திருப்பதிக்கு போயிட்டு வந்தா செல்வம் கொழிக்குது அப்படிம்பாங்க. சரி, எப்படி கொழிக்குது, என்ன பண்றீங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லா கேட்பாத்தனும் இருக்குல்ல. இப்ப இது இறைவன் தந்ததா அல்லது திருட்டு காசை இறைவன் தந்தான்னு சொல்லி போர்வை போத்துறீங்களா? ஐயா நான் இது வரைக்கும் திருப்பதிக்கு ஒரு 3-4 தடவை தான் ஐயா போயிருக்கேன். 4 தடவையும் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு டைம் 2 டைம் உள்ள போயிருக்கேன். ஒரு டைம் பிரகாரத்துல இருந்துட்டே வெளியே வீட்டுக்கு வந்துட்டேன். முடியல, பார்க்க முடியல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ஆசைப்படுறதே விட்டுட்டேன். நம்ம முருகனையே பிடிப்போம் தேவைப்படும் போது. இப்ப இல்ல, வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் எங்கேயும் கோவில் எல்லாம் போறது இல்ல ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு இப்ப முருகர் மாத்திரம் எப்பவும் ஒரு இஷ்ட தெய்வம் எனக்கு. அதனால இந்த திருத்தணி வரைக்கும் போறது, நல்ல தரிசனம் பண்றது, வந்துடுறது வீட்டுக்கு. அதாவது தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சாமி சொல்லல, யாரும் சொல்றது இல்ல. சரி. பிரார்த்தனை என்பது பிரார்த்தனை செய்வதற்காக மட்டுமே, வேண்டுவதற்காக அல்ல. கோயிலுக்கு போறோம், வணங்குகிறோம், வணக்கத்தோடு மட்டுமே. எந்த லிஸ்டும் சாமி கிட்ட சொல்றது இல்ல. முருகா எனக்கு எதை செய்து கொடு, அதை செய்து கொடு, அப்படி எந்த டிமாண்ட் லிஸ்டும் வைக்கிறது இல்ல. என்னப்பா அப்படின்னா சும்மா முருகன் பார்த்து போல வந்தேன், அவ்வளவுதான். ஐயா எங்க ஐயா நம்ம லேடிஸ் எல்லாம் போனா அங்க கோயில்ல வேண்டுதல் வைக்க கூட எங்க ஐயா டைம்? முருகர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, நகை போட்டிருக்காரு, மலர் அலங்காரம் எப்படி இருக்கு, அந்த தெய்வீக சூழ்நிலையில நம்மள கடவுளோட இணைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள நிக்கிறதுக்குள்ள வெளியே அமைச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா அது ஒரு வெட்டி வேலைன்னு தெரியும். புரியுறது இல்லையே. அதெல்லாம் முட்டி மோதி அந்த உணர்ச்சி வேகத்திலேயே வெளிவந்துடுறாங்க. எங்க போய் இறைவனை வேண்டுவது? சொன்ன மாதிரி நான் ஒரு கால் 2 வீக்ஸ், அதாவது கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டுல சொல்வார், ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு பாரு. இதுதான் பக்தி. இதுக்கு பேரு பக்தி, தெய்வ கடாட்சம் சொல்லிக்குவாங்க. அதனால திருட்டுத்தனத்துக்கு ஆண்டவன் அனுப்ப போடுறது இதெல்லாம். ஐயா இந்த பத்னியம்மா சொன்ன போல நான் ஒரு கால் நானும் போனேன். 2 வீக்ஸ் லீவ் எடுத்து போனேன். இந்தியாவில எல்லா கோயில்களும் பார்க்கணும் தென்னிந்தியாவில்னு சொல்லி. முதல் போன கோயில் திருப்பதி. அந்த அதுக்கு போய் நசிப்பட்டு அந்த சாமியடிக்கு போட்டானதே பொறுத்த தள்ளி விட்டான்னு போட்டு சாமியை என்ன வேண்ட பார்க்கல, அங்கே சுத்த பக்கத்தில் அவ்வளோ பார்த்து அப்படி சுற்றி வந்து 3 டேஸில் நான் 2 வீக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். ஒரு 3-4 டேஸில் திரும்பிட்டேன். ஒரு கோயிலுக்குமே போகலன்னு சொன்னால் இந்த முதல் இம்ப்ரெஷன் எல்லா கோயிலும் அப்படி தானே இருக்கக்கூடாது மாதிரி மனது ஒரு இது வந்துட்டுது. அது இப்போ போய் ஒரு பிள்ளையாரை கும்பிட்றேன், அதான் இந்த உண்மையான கோயில் சாமியார்.
அப்ப ம் அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஒரு மெடிடேஷன் மாதிரி. அந்த அது என்னத்த சொல்ல இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, அந்த மனதை எல்லா பக்கத்தாலும் சிதற விடாமல் அந்த ம் கான்சென்ட்ரேஷன். அதாவது வந்து நான் வந்து வேண்டி கும்பிடுறேன் இல்லை. ஏதோ நீ நான் கும்பிடுறையா அப்படின்னு சொன்னா, எந்த ம் மனதுக்குள்ள பிள்ளையாரே நீதான் இருந்து கொண்டு செயற்படுத்துற அப்படின்னு நினைச்சு கொண்டு செய்து கொண்டு போறது. ம் இதைத்தான் கேட்கிறேன் இல்லை. அதையா ம் நல்லா ஒர்க் பண்ணது ஐயா. நல்லா ஒர்க் பண்றேன்னு சொன்று கண்டால் அந்த இப்ப இதைத்தான் அதைத்தான்னு கேட்காமல் கும்பிடுறது வந்து என் சிந்தனையை நல்லா ஆக்கி விடு ஆ அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப ஐயா அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி செய்து போகைக்கே அது கனெக்ஷன் நடக்குது ஐயா. ம் மெடிடேஷன் ஆல்சோ இஸ் த சேம் திங். ஆமா. அந்த கான்சென்ட்ரேஷன். ம் ஆமாய்யா. வாழ்க. வாழ்க வளமுடன். பழனிசாமி ஐயா இங்க சொல்லுங்க. ஐயா இங்க ஆ கனடால ரிச்மாண்டில்னு ஒரு இடம் இருக்கு கோயிலு. ஆஹா சும்மா ஆ ஒரு 8 அடிக்கு இருக்காது பெருமாள். ஆ முருகர் அவ்வளவு பெரிய இதா இருக்காரு. பெருமாள் ஆ இருக்காது. நிம்மதியா உட்காந்து அப்படியே நின்னோ உட்காந்தோ பெரிய ஹாலு. பெரிய அந்த கோவில்ல அவ்வளவு ஒரு தெய்வீக ஒரு நினைவு வருது. அந்த மாதிரி நிம்மதியா தரிசனம் பண்றதுக்கு அந்த இடம் ரொம்ப சிறந்த இடமா இருக்கு ஐயா. ஆமா. கூட்டம் 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 அங்க திருப்பதியில முடியல. அதனால அதாவது அங்கெல்லாம் கூட்டம் போகலையே இருக்கிற ஆசைப்பட்டு கோவிலுக்கு விட்டுட்டோம் ஐயா. ம், கூட்டம் இருக்கிற கோவிலுக்கு கூட்டம் இருக்கிற நேரத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. ஆமா நீங்க ஒரு தடவை கனடா வாங்க ஐயா. நான் அடுத்த தடவை போகும்போது நான் நம்ம மக வீட்டுல தங்க வைக்கிறேன். ஓகே அந்த நயாகரா ஓகே ஃபால்ஸ் இந்த சிஎன் டவர் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா கன்னடாவை தரிசனம் பண்ணிட்டு சூப்பரா ஓகே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஐயா. ஓகே அம்மாவோட ஓகே வாங்க ஐயா. ஓகே ஓகே வரோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்வதற்கு முன்னம் ஒரு சரி ஐயா. கடைசி கேள்வி கேட்கிறோம். இப்ப சில நேரத்திலேயே தவம் மாற்றுகின்ற போது இப்ப ம் துரியாதி தஞ்சவிகின்ற போது துவாத சாங்கம் அப்படி என்று போகைகள் இடையில ம் மறைந்து போகிறான். ம் என்ன நடக்கிறது தெரியாது. பிறகு திடீர்னு கொஞ்ச நேரத்தாலே எழும்பி எங்க நிக்கிறோம் என்ற உணர்வு வருது. ஒரு சந்தேகம் தூக்கத்துல போயிட்டேனா அல்லது ரெண்டு ஒண்ணுதாங்க ஐயா. ஆ? அதாவது ஆழ்ந்த தவம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சமம். சமம் என்ன இது வந்து அவேர்னஸ் இருக்கும், அங்க அவேர்னஸ் இருக்காது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ம்ஹும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பார்த்திருக்கிறார். ம்ஹும். அதுதான் தவம். அப்ப எவ்வாறு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம்? நாங்க தூக்கிட்டனா அல்லது ஆழ்ந்த தவத்துல போயிட்டனான்றதை எப்படி? போயிட்டுன்றது நீங்க தவம் முடிந்த பிறகு ம்ஹும். நல்ல பிரிஸ்கா ஒரு ஒரு சுகமான ஒரு பேரின்பம். ம்ஹும். எதையுமே வந்து பிளஸ் மைனஸ் எதையுமே பேதம் பார்க்காத ஒரு நிலை இருந்ததுன்னா ம்ஹும். நீங்க துரியாதத்தில் ஒன்று இருக்கீங்கன்னு அர்த்தம். ம்ஹும். அப்படி இல்லை கொஞ்சம் சோர்வாகவோ அல்லது வேறு இயல்பில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா தூங்கிட்டோன்னு அர்த்தம். ம்ஹும். ம்ஹும். அதே நிலை ஐயா சில நேரத்துல எனக்கு வருவதுண்டு. இந்த தண்டுவட சுத்தி செய்யல நான் தண்டோட சுத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து செய்கிறது செய்யக்கூடாது. அதிலே சில நேரத்தில் தண்டுவடை சுத்தி செய்து கொண்டிருக்க இடையிலை என்னன்னு தெரியாத ஒரு நிலை கொண்டு இருக்கும். திருப்பி இடையில போய்தான் நான் துளைஞ்சிட்டேன் என்று சொல்லி திருப்பி முதல்ல இருந்து ஒரு அப்படி ஒரு நிலை கொண்டு வருவது. அதுலேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஐயா. மனம் அமைதி இல்லை வர்றதுக்கு இருக்கு. பட் எப்படி எடுத்தாலும் செக் பாயிண்ட் வந்து இப்படி தாங்க எடுத்துக்கணும். ஏன்னா தவத்துல நம்ம வந்து மறைந்து போகக்கூடிய நிலை வந்து ஆல்பா ஃப்ரீக்வன்சிலையும் கிடைக்கும், டெல்டா ஃப்ரீக்வன்சிலையும் கிடைக்கும். ஆனா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அதனால நாம வந்து அந்த மாதிரியான அனுபவம் பெற்ற பிறகு முடித்து நம்ம இயல்பு நிலைக்கு வருகின்ற போது நம்முடைய மனம் எப்படி ஒரு பரவசத்துல இருக்குது, அந்த அன்றாட நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து பந்தப்படாம ஒரு பார்வையாளனாக பார்க்குது
அவனை பொறுத்து தான் நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமே தவிர மற்றபடி இது வந்து தனித்த ஒரு பேதம் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. நன்றி ஐயா. இன்னும் சின்ன ஒரு கேள்வி ஐயா. என்னன்னு சொன்னா ஐயா, அதிகமான நான் கவனிச்சு பார்த்தேன்னா இந்த காலையில நித்தியா எழும்பும் பொழுது சிந்தனை நல்லதா ஓடிக்கொண்டு அதிகமான நேரங்களில் பார்த்துருக்கணும். அதாவது வந்து இப்போ யாராவதோட கோபம் இருந்தா இல்லாட்டி அப்படி இருந்தால் அந்த காலையில் எழும்பும்போது சிசி அப்படிலாம் கோவிக்கக்கூடாது, பாவம் இந்த நல்ல மனுஷன் அவன் ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி செய்துட்டான் அப்படி நல்ல சிந்தனைலாம் ஓடிக்கொண்டே இருக்கும். லட்சுமி இப்போ காலை எழும்புக்கு வயதான நேரை பற்றி இருந்துச்சுன்னா இன்னும் அப்படிலாம் கதையக்கூடாது, அவங்களுக்கு அறிவு போதாது அப்படின்ட்டு நல்ல சிந்தனை தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதிகமான நேரங்களில் நடக்கிறது நல்லா இருக்கும் அந்த சிந்தனை. ஆனால் அதே ஆள் வந்து பின்னர் ஈவினிங் ஒரு 5-6 இல்லாட்டி அந்த நேரம் போனது பிறகு பார்த்தா அது மெட்ட மாதிரி மாறிவிடும். அது அந்த ஆத்திரம் அதெல்லாம் அந்த அப்ப காலையில இருந்துமே இருக்காது. அதற்கு நீங்க இரவு முழுவதும் எண்ணமற்ற நிலையில் தூங்குறீங்க கனவுற நேரத்தை தவிர, மற்ற இதுல வந்து எண்ணமற்ற நிலையில ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறீங்க. அந்த ஓய்வு காலையில வந்து எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸோட மனம் அடக்கத்திற்கான தவ பயிற்சியை செய்யற போது இன்னும் கொஞ்சம் மனம் ஒடுங்குவதற்கு எளிதாக இருக்கும். அதனால காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய தவத்திலே வந்து நமக்கு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். இதுவே மாலையில செய்யக்கூடிய தவத்துல வந்து அன்றைய பகல் பொழுது முழுவதும் பெற்ற அனுபவங்கள், சுகதுக்கங்கள் எல்லாமே அன்றைய தவத்தை பாதிக்கும். அதனால ஒரு தவம் நல்லா அமையணும்னு சொன்னாக்க ஒரு 30 நிமிஷம் தவம் பண்றோம்னு சொன்னா 23.5 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ அதுதான் 30 நிமிட தவத்தை நிச்சயிக்கும். ரைட், சரி ஐயா. அப்படின்ற ஐயா அந்த மௌன விரதம்னு சொல்லி இப்போ நாள் பூரா மௌன விரதம் இருக்கிறது, அது இல்லாமல் வந்து இந்த சக்தியை கூட்டுமன்றதுக்கு காரணமாக தானே ஐயா? எப்படிங்க மௌன விரதம் இருப்பார்ல, மௌனம் அதாவது வந்து ஒரு அப்படி அந்த மௌனத்தில் இருப்பார்களே. ஆமா, மௌனத்தை இருக்கிறதாலே இப்போ ஒரு நாள் முழுக்க மௌனத்தில் இருக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு அப்படியே அமைதியா வந்து மன அலைச்சல் எல்லாம் குறைஞ்சு அப்படி ஆமா ஆமா அதுக்காகத்தான் மௌன நோன்பு அவசியம், கட்டாயம் வேணும்ன்றது. அப்போ அந்த மகரிஷி வந்து இப்போ ஒரு மாசமாக அப்படி மௌனத்தில் இருந்த அந்த கணக்கு புக்ஸ் எல்லாம் எழுதினாரு அப்படி ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஆமா, ரைட். நீங்க தவத்தின் ஆழத்தை தொடரணும் அப்படின்னா மௌனம் இல்லாமல் முடியாதுங்க. ரைட். குறைந்தபட்சம் மாதம் ஒரு நாள் இல்ல 2-3 நாள் இல்ல தொடர் மௌனமாக 15 நாள், ஒரு மாசம், 48 நாள் இப்படி மௌனத்தில் இருந்தால்தான் தவத்தோடைய அனுபவமே நமக்கு கிடைக்கும். சொல்லுங்கம்மா. இப்போ சிவாயோட டவுட்டுக்கு எனக்கு இப்ப தோன்றதை நான் சொல்றேன். ஒரு பயிற்சியோ தவமோ இருக்கும்போது நடுவுல தன்னை அறியாம ஒரு தூக்க நிலைக்கோ இல்ல அறியாத நிலைக்கோ போறதுன்றது ஒருவேளை நம்ம ஜீவகாந்த சக்தி உடம்புல குறையும் போது அது அப்படியே நம்மள அப்படி அந்த நிலைக்கு கூட்டிட்டு போதோ, அப்படியே எடுக்கலாமா ஐயா? அதுவும் இருக்கும். ஏன்னா நீங்க பகல் பொழுதுல ரொம்ப வேலையெல்லாம் செய்து இது விடும்போது அப்படியே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு தூக்கம் மாதிரி வரும், ஒரு எண்ணமற்ற நிலை வரும். அதனால்தான் என்ன சொல்றோம்னா தவத்துக்கும் இது மாதிரியான மறதிக்கும் வித்தியாசம் என்னன்னா அந்த பிரிஸ்க்னஸ் இருக்கணும், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நல்ல ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷங்கள் இருந்ததுன்னா தான் தவம் செய்திருக்கோம்னு அர்த்தம். பிளிஸ்ஃபுல் எக்ஸ்டசி, பிளிஸ்ஃபுல் அது இருக்கணும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நாங்கள் நன்றி ஐயா. நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் வாழ்வியல் பாகம் 50 துரியாதீத தவத்தை பற்றிய நிர்திகமான பல விளக்கங்களை, ஆழமான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம்,
வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வளமுடன்.